எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கேவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ஈஸியாக இந்த வெயிலுக்கு தகுந்தா போல் குழந்தைங்களுக்கு மேங்கோ ஸ்டிக் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை புட்டிங் மோல்டில் ஊற்றுனாக்க நமக்கு மேங்கோ புட்டிங் கிடைக்கும். நான் ரெண்டுமே செய்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புட்டிங்கும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன். மீதி இருந்தது எல்லாத்தையுமே ஸ்டிக் ஐஸ் க்ரீமாக உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகர் அகர் பாக்கெட்டு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 10 கிராம் இருக்கும். நமக்கு இப்போ 5 கிராம் தான் தேவை. அதனால் அதில் பாதியை எடுத்து அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பொடி பொடியாக அதில் கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா தான் சீக்கிரமாக அது மெல்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஊற வச்சிட்டோம். ஒரு 50லேருந்து 100 ml வரைக்கும் அதுக்கு பிடிக்கும். இது டபுள் பாய்லர் மெத்தட் படி எனக்கு அந்த சூடு தண்ணி இருந்தது, அதில் இதை உள்ளே வச்சுருக்கேன். டைரெக்டாகவும் நம்ம மெல்ட் பண்ணலாம். ஒரு மாம்பழத்தை எடுத்து, பெரிய மாம்பழம் பீஸ் போட்டு அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் நான் வச்சுருக்கேன். இப்போ கிரைண்ட் பண்ண மேங்கோ பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி வைக்கிறேன். இதை புட்டிங்காகவும் பண்ணலாம், ஐஸ்கிரீமாகவும், ஸ்டிக்கு ஐஸ்கிரீம் இருக்கும்ல அதாகவும் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணியில் அது உருகிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாட்ரி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு வாட்ரி ஆகலைன்னா நீங்கள் டைரெக்டாகவும் அதை அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணலாம். பால் எவ்வளோ எடுத்துக்கணுன்னு கேட்டிங்கன்னா 1/2 லிட்டர் பால். 1/2 லிட்டர் பாலை ஒரு கனமான இதில் போட்டு நம்ம அதோட மில்க் பவுடர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டிருக்கேன். மில்க் பவுடர் போட வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அகரகரை நம்ம எப்போவும் வடிகட்டி ஊற்றிக்கிறது நல்லது. அதில் கொஞ்சம் போல் கரையாமல் இருந்துச்சுன்னா அது அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது, அந்த ஸ்மூத்தாக இருக்காது ஐஸ்கிரீமோ புட்டிங்கும். அதனால் நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. எப்போவுமே அகரகரை நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும். இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கலாம். மொத்தமாக கடைசியில் வடிகட்டுறதுனாலும் வடிகட்டலாம், நம்ம இஷ்டம்தான். நான் அதை நல்லா வடிகட்டி அதோடு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு. அதாவது திக்காகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். இப்போ பாருங்கள், குறுகி இருக்குது பாருங்கள், பால் முதல்ல இருந்ததை விட இப்போ குறுகி இருக்குது. இப்போ தேவையான அளவு மாம்பழத்தோட ஸ்வீட்னஸுக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 100-150 கிராம் வரைக்கும் அதில் சேர்த்தேன். ஏன்னா மாம்பழம் அவ்வளோ இனிப்பாக எனக்கு தெரியலை, அதனால் சேர்க்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சுகர் கரைஞ்ச உடனே கொஞ்சம் நீர்த்து வரும். அது மறுபடியும் கெட்டிப்படுற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் எதுனாலும் நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல மேங்கோ பேஸ்ட்டு, அதையும் இதோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதிக்கும் போதே ஆஃப் பண்ணி விட்டுறணும் அடுப்பை. ஏன்னா மாம்பழம் ரொம்ப வெந்த வாசனை நல்லா இருக்காது. நம்ம பாலை நல்லா குறுக்கிட்டோம். குறுக்குனதுக்கப்புறமேலு மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்துட்டோம். சேர்த்த உடனே அணைச்சிட்டோம். அணைச்சதை நம்ம மிக்சியில் ஒரு அடி ஆறின உடனே அடிச்சுட்டு புட்டிங் மோல்டுலேயும் மீதி இருந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஐஸ் ஊற்றுற மோல்டுலேயும் நான் ஊற்றி செட் பண்ணிட்டேன். இப்போ சுவையான ஸ்டிக் ஐஸு மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.